பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல்னா மீனிங் என்னது? ஃபினான்ஷியல் இஸ் நத்திங் பட் மணி. எல்லா இடத்துலையும் நமக்கு மணி தேவை. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால், சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால், வீட்டில் எல்லாத்துலையும் நம்மளுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து தேவை. ஸோ அதே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்க்கும் ஃபண்ட்ஸ் தேவை. ஸோ கவர்மெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி பெரிய பெரிய ஃபண்ட்ஸாக வேணும். ஒரு பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து நிறைய லார்ஜ் ஃபண்ட்ஸ் தேவை. அதெல்லாம் நம்மளுக்கு ரீசனபிளாக அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் நம்மளுக்கு வேணும்னாக்கா நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. தட் மார்க்கெட் இஸ் கால்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் 2 கேட்டகரிஸாக இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம், இன்னொன்று வந்து லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம்னாக்கா என்ன சொல்லுவாங்கனாக்கா இட்ஸ் கால்ட் மணி மார்க்கெட். லாங் டேர்ம் பேஸஸில் வேணும்னாக்கா அது வந்து கேபிட்டல் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம்னா இட் இஸ் அ மணி மார்க்கெட், லாங் டேர்ம்னா இட் இஸ் அ கேபிட்டல் மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்னென்னாக்கா ஸோ நம்ம பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ்க்கும் கவர்மெண்ட்க்கும் ஏன்னா எப்பயுமே அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நம்ம நெக்ஸ்ட் படிப்போம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க, வாங்குவாங்க, சேல் பண்ணுவாங்க, அப்புறப்போ வாங்கிக்குவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த மிடில் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் எது ஏர்னிங்ஸ் அதுலேருந்து வர ஏர்னிங்ஸ் எல்லாம் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, கவர்மெண்ட் அவங்களோட என்னென்ன தேவையோ, பப்ளிக் என்ன தேவையோ அது வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்க்கு வந்து எல்லாம் கவர்மெண்ட் இருக்கட்டும், ப்ரைவேட் இருக்கும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். லாங் டேர்மாக இருக்கலாம், இல்லாட்டி ஷார்ட் டேர்மாக இருக்கலாம். ஸோ இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு 2. ஒன்று வந்து ஆர்கனைஸ், இன்னொன்று வந்து அன்ஆர்கனைஸ். ஆர்கனைஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்ஸ், ஓகே, ஃபினான்ஷியல் மார்க்கெட், இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அன்ஆர்கனைஸ் பார்த்தீங்கன்னா மணி லெண்டர்ஸ் அண்ட் இண்டிஜினியஸ் பேங்கர்ஸ். ஸோ இது ஒரு கொஷனாகவே இருக்குது. இது மணி லெண்டர்ஸ். மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், இட் இஸ் அ மார்க்கெட். உங்களுக்கு எப்போ மணி தேவை, ஓகே, சப்போஸ் என்கிட்ட வந்து நிறைய சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்குது, ஸோ எனக்கு வந்து என்னோடய வீட்டில் வைக்காமல் பேங்க்கில் வைக்காமல் இன்னும் கொஞ்சம் அதிகம் ரிட்டர்ன்ஸ் வேணும்னாக்கா டெஃபினட்டாக நான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ரைட், அது ஷார்ட் டேர்ம் இருக்கலாம், லாங் டேர்ம் இருக்கலாம். ஸோ அப்போ வைக்கிறப்ப என்ன ஆகுனாக்கா நான் வந்து ஃபண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். யாருக்கு? கம்பெனிக்கு கொடுப்பேன். அந்த ஷேர்ஸ் நான் வாங்குவேன், இல்லாட்டி ஒரு டிபென்ச்சர், பாண்ட் ஏதாச்சும் நான் வாங்கினாக்கா அது வந்து ஒரு பர்டிகுலர் 1 இயர் இருக்கலாம், மோர் தென் 1 இயர் இருக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ தேவையோ அப்போ நான் விற்றுட்டு மணியாக ஆக்கிக்கலாம். அப்போ கொஞ்சம் ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சேஃப்டி செக்யூர்டாகவும் நான் இருக்க முடியும். ஸோ தட் இஸ் அ ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லர். தட் இஸ் அ பாரோவர் அண்ட் லெண்டர். ஓகே, பாரோவர்னால் யார் வந்து காசை வாங்குறாங்க, லெண்டர்னா யார் கொடுக்குறவங்க, சர்ப்ளஸ் ஃபண்ட் கொடுக்குறவங்க வந்து லெண்டர்னு சொல்லுவாங்க. பாரோவர்னா யார் வாங்குவாங்களோ அந்த பாரோவர் சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்னன்னாக்கா இட்ஸ் அ சேனல். ஸோ ஒரு ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் ஒருத்தவங்கக்கிட்டேருந்து காசு மற்றவங்களுக்கு எப்படி ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகுதோ அவங்க வந்து இட் இஸ் கால்ட் ஆஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சேவர்ஸ் ஆர் கிரெடிட்டர். ஸோ என்கிட்ட காசு நிறையா இருக்குது. நான் என்ன பண்ணுவேனாக்கா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வாங்குவேன். பாண்ட், ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் எது இருந்தாலும் நான் வாங்கிட்டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் பண்ணுவேன். அவங்க யார் வாங்கிக்குவாங்க? லெண்டர்ஸ் ஆர் டேட்டாஸ். இட் இஸ் அ கம்பெனிக்காரவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த காசை யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் எனக்கு வந்து அந்த வித்துடலான் இருக்கேன், ஸோ ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செல் ஆஃப் தட் செக்யூரிட்டிஸ் ஆர் பாண்ட்ஸ் ஏதோ வித்துடலான் இருக்கேன். திருப்பி நான் என்ன பண்ணுவேன்? ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் போய்ட்டு அது வித்துடுவேன், திருப்பி நான் காசாக மாற்றிக்குவேன். ரைட், ஸோ இதுதான் வந்து வில் கால் இட் ஆஸ் அ ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, பிரிங்கம் எக்யூன் எஃப். இவர் என்ன கொடுத்துருக்காங்க? பிளேஸ் வேர் பீப்புள் அண்ட் ஆர்கனைஸ் வாண்டிங் டு பாரோ மணி ஆர் ப்ராட் டுகெதர் வித் தோஸ் ஹேவிங் சர்ப்ளஸ் ஃபண்ட். யார்கிட்ட சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து ஃபண்ட்ஸை கொடுத்துட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாக்கா பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வர கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் அன்லைக் த அதர் மார்க்கெட் இஸ் மோர் இன்டான்ஜிபிள் கான்செப்ட். இன்டான்ஜிபிள் விச் வி கேனாட் see and touch. பட் அது ஒரு அசெட்டாக தான் நம்ம ரிஃபர் பண்ணுவோம். அது வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம்? ஈக்விட்டிஸ், பாண்ட்ஸா, டெரிவேட்டிவ், கரன்சிஸ், இந்த வழியாக நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். இதுதான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன்னொரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஹோல்ட் சேவர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ நான் தான் இருக்கேன். இப்போ நான் வந்து 2 விதமாக நான் சேவ் பண்ணலாம். ஒன்று வந்து பேங்க்கு, இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஓகே, பேங்க் வழியாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய காசு. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி பேங்க்கில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா லோனாக கொடுப்பாங்க. யாருக்கு? பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ்க்கு லோனாக கொடுப்பாங்க. பிஸ்னஸ் ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. யாருக்கு? பேங்க்காரங்களுக்கு பே பண்ண. பேங்க் நம்மளுக்கு என்ன பண்ண டெபாசிட்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண. இது ஒரு வழி.
அதே நான் வந்து பேங்க்கில் சேவ் பண்ணாமல் நான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் சேவ் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நான் சேவ் பண்ண என்ன ஆகும், ஃபினான்ஷியல் மார்க்கெட்காரங்க என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் வந்து ஷேர்ஸோ டிபென்ச்சோ பாண்ட்ஸோ ஏதோ கொடுப்பாங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு. ஸோ ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் அந்த காசு கொடுத்துட்டு வாங்குவாங்க. அந்த காசு யாருக்கு போகும், பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ்க்கு போகும். ஸோ இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐதர் யூ கேன் சேவ் இன் த பேங்க்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். அல்டிமேட்டாக யாருக்குன்னா பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். பிஸ்னஸ் ஃபார்ம் உங்களுக்காச்சும் பே பண்ண ஃபினான்ஷியல் மார்க்கெட் த்ரூவாக பே பண்ணுவாங்க, இல்லாட்டி பேங்க்ஸ்க்கு பே பண்ணுவாங்க, ரைட். இதுதான் வந்து வில் கால் இட் ஆஸ் அ ஃபினான்ஷியல் மார்க்கெட். So clear picture from the household to the firm. Next, a financial market is same thing. So அது என்ன பண்ணுவாங்க, exchange of equity shares, preference shares, debentures, deposits, loans, corporate stock, bonds, government bonds, exotic instrument, option and future contract, இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. எதுக்கு, மணிக்காக. அது வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பிளேஸில் ஒரு லொக்கேஷனில் நடக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வழியாக நம்ம மீடியட், ப்ரோக்கர்ஸ் எல்லோரும் வழியாக மீடியேட்டர் லைக் டெலிஃபோன், எலக்ட்ரானிக் மீடியா, இப்போ நம்மளெல்லாம் பார்த்தாங்க ஒரு ஆப்ஸு, ஒரு வெப்சைட்ஸ் அப்படியே இருக்குது. அந்த வழியாக நம்ம ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், ரைட். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.